காளைக்கு வீரம் வருமா கேட்கிறார் பட்டுக்கோட்டை காதர் அவர்கள். இதற்கு குரல் தந்தது நான் உங்கள் விஎம்எல் சுப்பிரமணியன். வீரம் விளைந்த மண். எந்த அறிவாளி சொன்னான் சிகப்பு சேலையை கண்டால் காளைக்கு வெறி வரும் என்று? எந்த அறிவாளி தான் சொன்னான் சிகப்பு சேலையை கண்டால் காளைக்கு வெறி வரும் என்று? பாரப்பா எவ்வளவு அமைதியாக, எளிமையாக, கம்பீரமாக பின்னால் செல்கிறது. பாரப்பா எவ்வளவு அமைதியாக, எளிமையாக, கம்பீரமாக அவள் பின்னால் செல்கிறது. இப்படி தானப்பா கல்யாணமானதும் ஆண்களின் வீரம் அடக்கப்பட்டு ஆண்களின் மூக்கணாங்கயிறு பெண்களின் கையில் அகப்பட்டிருக்கு. இப்படித்தானப்பா கல்யாணமான ஒவ்வொரு ஆண்களின் வீரமும் அடக்கப்பட்டு ஆண்களின் மூக்கணாங்கயிறு பெண்களின் கையில் அகப்பட்டிருக்கு. இதுக்கு அப்புறமும் காளைக்கு வெறி வருமா? இதுக்கு அப்புறமும் காளைக்குத்தான் வெறி வருமா? பெண் என்றால் பேயும் இறங்கும். பெண்ணென்றால் பேயும் இறங்கும் போது காளைக்கு இரக்கம் வராதா? இந்த காளைகளுக்குத்தான் இரக்கம் வராதா? காளை என்பது எங்கள் உறவு. வீர விளையாட்டே எங்கள் தமிழரின் மரபு. காளை என்பது எங்களின் உறவு. வீர விளையாட்டே எங்களின் தமிழர்களின் மரபு. பகுத்தறிவு மன்னப்பா, பட்டிக்காட்டு பெண்ணப்பா. பகுத்தறிவு மன்னப்பா, இது பட்டிக்காட்டு பெண்ணப்பா. பக்குவமாக நடந்து வரும் காளையைத்தான் நீ கொஞ்சம் பாரப்பா. வீரவேல் வெற்றிவேல், கற்புக்கு எங்கள் கண்ணகி, வீரத்துக்கு எங்கள் அன்னை வேலு நாச்சியார். கற்புக்குத்தான் அந்த கண்ணகி, வீரத்துக்குள் எங்கள் அன்னை வேலு நாச்சியார். இவளும் எங்கள் வீர தமிழச்சியே, இவளும் கூட எங்கள் வீர தமிழச்சியே, எங்களுடைய வீர தமிழச்சியே.